சார் வணக்கம். நேற்று தமிழக முதலமைச்சர் மகளிர் உரிமை தொகையாக 5000 ரூபாய் பணம் மகளிருக்கு டெபாசிட் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. ஆல்மோஸ்ட் எல்லா மகளிருக்கும் 5000 ரூபாய் டெபாசிட் ஆயிடுச்சு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அடுத்த தேர்தல் காலம் அப்படிங்கிறதுனால எங்களை பணம் போட விடாமல் மத்திய அரசு தடுத்து நிப்பாட்டிடுவோம். அப்படி செய்யக்கூடாதுங்கிறதுக்காக நான் அட்வான்ஸாக 3000 ரூபாய் போடுறேன். பிளஸ் 2000 ரூபாய் உங்களுக்கு கோடைக்கால நிவாரண நிதியா 2000 ரூபாய் தரேன். மொத்தமா 5000 ரூபாய் தரேன். இதற்கப்புறம் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து 2000 ரூபாய் மகளிருக்கு தருவோம்னு சொல்லியிருக்காரு சார். இதோடைய சாத்திய கூறுகள் என்ன, இதோடைய பின் விளைவுகள் என்னன்னு சொல்ல முடியுமா சார்? முதல்ல ஒரு திருத்தங்க, எல்லா மகளிருக்கும் இவங்க உரிமை தொகை கொடுக்கல. இப்ப கொடுக்கப்பட்டிருக்க இந்த மகளிர் உரிமை தொகை என்பது தகுதியின் அடிப்படையில் இவங்க நியமனம் செய்திருக்காங்க. எப்படி இந்த தேர்ந்தெடுத்தாங்க, எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நிறைய கேள்விக்குரிய சர்ச்சை. திமுக சார்ந்த திமுகவிற்கு ஆதரவாளர்கள் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தான், அந்த பெண்களுக்கு தான் மிக அதிகமாக இந்த உரிமை தொகை கொடுத்திருக்கிறாங்க. ஒன்று. அடுத்ததாக பார்த்தா இவங்க கொடுத்திருக்க இந்த அவசரமா இந்த 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுப்பதற்கு அவசியம் என்ன அப்படின்னா, தேர்தல் பயம். நாடெங்கும் கொலை கொள்ளை இது மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. கஞ்சா பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. மக்கள் அச்சத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு செயினை போட்டுட்டு ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியில சுதந்திரமா நடமாடி போக முடியல. அந்த மாதிரி சூழ்நிலையில இவங்க 5000 கொடுப்பது என்பது ஒரு ஏமாற்று வேலை. இந்த தொகை எங்க இருந்து கொடுத்தாங்க அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் மக்களுக்காக மத்திய அரசு ஒதுக்கீடு செய்த நிதியை இவங்க எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த நிதியை இந்த மக்களுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நிதி. ஏற்கனவே இது மாதிரிதான் 14000 கோடி கடந்த ஆண்டுகளில் ஒதுக்கப்பட்ட நிதியை 4000 கோடி மட்டுமே அவங்க பயன்படுத்திட்டு 10000 கோடி ரூபாய் அளவுக்கு திருப்பி அனுப்பிட்டாங்க, மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்ப இந்த அரசுக்கு எந்த திட்டமிடுதலும் இல்லை. தன்னை காப்பாற்றிக்கணும், இந்த அரசை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறுகிய நோக்கத்துல இவங்க செயல்பட்டு இருக்காங்க. பெண்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா எல்லா பெண்களுக்கும் தான் இவங்க திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா அந்த வாக்குறுதியை இவங்க மாறிட்டாங்க. அந்த வாக்குறுதியை கடைபிடிக்கல. எல்லா பெண்களுக்கும் இவங்க இதே மாதிரி மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்கணும், 5000 ரூபாய் கொடுத்திருந்தா மகிழ்ச்சி. இன்னமும் சொல்றேன், ஆட்சிக்கு வந்த இவங்களே இன்னைக்கு ஆட்சிக்கு வருவோமாங்கிற பயத்தினாலதான் இதை கொடுத்திருக்காங்க. இவங்க 5000 இல்ல 10000 கொடுத்தாலும் 1 லட்சம் கொடுத்தாலும் இந்த மகளிர் அனைவருமே இவர்களுக்கு எதிராக தான் வாக்களிப்பாங்க. ஏன்னா அச்சத்துல வாழ்றாங்க மக்கள். பெண் பிள்ளைகள் கற்பழிக்கிறாங்க, வீடு பூந்து பலாத்காரம் நடக்குது, போதை மலிஞ்சு போயிட்டு இருக்கு, கஞ்சா அங்கங்க மலிஞ்சு கிடக்குது. இந்த ஆட்சியில யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில மக்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஒரு மௌன புரட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க. அது விரைவில் வெளிப்படும். இந்த